இந்த வாரம் ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது எனர்ஜி பூஸ்டருங்கிற ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு. இது முக்கியமாக வந்து அனீமியாங்கிற ஒரு இரத்த சோகை நோய் இருக்கவங்களுக்கான ட்ரிங்க்கு. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க். அதாவது இந்த ட்ரிங்க் வந்து 15 நாளைக்கு கண்டினியூஸாக எடுத்தால் கண்டிப்பாக அவங்க ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபினோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஊற வச்ச டேட்ஸ் 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன் நான். பேரிச்சம்பழம் நீங்கள் வந்து இது ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. எப்போவுமே பேரிச்சம்பழம் வந்து ட்ரை பேரிச்சம்பழம் தான் உங்களுக்கு நல்ல அதிக அளவு இரும்பு சத்தும் கால்சியமும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பேரிச்சம்பழத்தை விட ட்ரை பேரிச்சம்பழம் வாங்கி நல்லா ஊற வச்சுருங்க. அதை வந்து முதல்ல அரைச்சிக்கணும். அந்த தண்ணியோட ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம சப்போட்டா பழம் போடுறோம். சப்போட்டா பழம் வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை அரைஞ்சப்புறம் இதோட 100 கிராம் வந்து மாதுளம்பழம். நான் யூஸ் பண்ணுற எல்லா பழங்களும் வந்து இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிற பழம். இது வந்து நீங்கள் வெறுமே பழமாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அளவு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க இந்த அளவுக்கு. அதனால் அதை வந்து நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் செயற்கை சர்க்கரை. எப்போவுமே வந்து இந்த மாதிரி பழம் ஜூஸஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சர்க்கரை சேர்த்திங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக உறிஞ்சப்படாது. சர்க்கரைக்கு பதில் தேன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெல்லம் கூட ஜூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ டயட் பண்ணுறவங்க அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செயற்கை சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாகவே வந்து அந்த பழத்தில் இருக்க இனிப்பே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் வந்து இனிப்பு இல்லாமல் சாப்பிட ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இது கூட வந்து நான் ஸ்கிம்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 250 ml ஸ்கிம்டு மில்க். அதாவது பாலை காய்ச்சி நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அது மேலே அந்த ஆடை படிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து இந்த இரத்த சோகை அளவுக்கு அதிகமாக இருக்கும். 80% லேடிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க ரத்தத்தில் இருக்க அந்த சிகப்பணு ஹீமோக்ளோபினோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இருக்க வேண்டிய அளவை விட கம்மியாக இருக்கும். எப்போவுமே டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து மாத்திரைலாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. மருந்து எடுத்துக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கணும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதில் இந்த மாதிரி சத்தான உணவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது. முக்கியமாக வந்து இப்போ ஹீமோக்ளோபின் வந்து 12.5 அப்படி இருக்கணும். அது இல்லை ஒரு 7 to 9 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப லோ. உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மில்க் ஷேக் வந்து நீங்கள் தொடர்ந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமில் எப்போவுமே இதெல்லாம் வந்து எந்த பெஸ்ட்டு ஃபுட்டும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா உறிஞ்சப்படும். அதனால் காலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து 15 டேஸ்க்கு கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் போய் உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு 300 ml வரும். நீங்கள் வந்து 300 ml தினமும் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது இந்த எனர்ஜி பூஸ்டர் வந்து நான் சொன்ன மாதிரி இரத்த சோகை இருக்கவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கவங்க வந்து வெயிட் குறையணும் அப்படிங்கிறவங்கலாம் இதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கொடுக்கலாம். ஆனால் இது கொடுக்கும்போது நீங்கள் அதோட தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான எனர்ஜி பூஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.